சி லெவல்ல இருந்து 2500 அடிக்கு மேல இருக்க 8 to 10 பேர் வரைக்கும் யானையின் மூலியமா வந்து உயிரிழப்பு ஏற்படுது. நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல வந்து நல்ல டிமாண்ட்ஸ், ஒரு 500 கிலோ வரைக்கும் ட்ரை காடமமா நமக்கு மஞ்சள்ல இருந்து வந்த ஒரு இதுதான். இது பணப்பயிர்னே சொல்லுவாங்க. ஏன்னா நரலாணி, பவளக்கொடி, அதுக்கப்புறம் கிருதாளி, இந்த வந்து அந்த அடிக்காய் கடைசி காயில இருந்தா பிக்கிங் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா யானைகள் வந்து அதிகமா இருக்கு. ஃபுல் ட்ரைடா நமக்கு கிடைக்கும்னா இத்தனை மணி நேரம் ப்ராசஸ் பண்ணணும். எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்றப்ப அந்த வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் முள்ளாந்தண்டு அப்படிங்கிற சொல்ல மவுண்டெயினில் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சி லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா 4000 அடிக்கு மேலே வந்து அந்த உயரத்தில் வந்து நம்ம இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பின்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த எல்லாருக்கும் தெரியல, எனக்குமே ஃபஸ்ட் டைம் தான் ஏலக்காய் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ ஏலக்காய் எப்படி விவசாயம் பண்ணுறாங்க, எப்படி வந்து அவங்க வந்து அந்த விவசாய முறை பண்ணுறாங்க, அதை எப்படி வந்து ட்ரை பண்ணி அதை வந்து ஏலக்காயை கன்வெர்ட் பண்ணி அவங்களோட வியாபாரம் எப்படி போகுதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுக்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது கடைசி வரையும் பாருங்கள். நிறைய கிளிப்ஸுமே வந்து அங்கே நாங்கள் இந்த விவசாய முறைகள் எப்படி பண்ணுறாங்க, அதை எப்படி ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக A to Z ப்ராசஸ் கவர் பண்ண போகிறோம். ஸோ கடைசி வரையுமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. உங்களோட பெயர், ஸோ எங்கேருந்து வரீங்க, எவ்வளோ வருஷமா வந்து இந்த ஏலக்காய் விவசாயம் பண்ணீங்க, அதை அப்படி தெளிவாக சொல்லுங்க. என்னோட பேர் வந்து ராஜீவ்மா. ஓகேண்ணா. நான் வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் பி ரங்கநாதபுரம். அங்கே வந்து வர்ஷினி ஸ்பைசஸ்ன்ற கம்பெனி வந்து நம்ம ஸ்பைசஸ் கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க. இந்த கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது வந்து 2017 இருந்து. ஓகேங்க. இப்போ நம்ம நிற்கிற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்க. சாந்தமர கிராம பஞ்சாயத்து முள்ளாந்தண்டுன்ற இடத்துல இருக்கோம்மா. சரிங்கண்ணா. இந்த ஏலக்காய் கிராப்பிங் வந்து கல்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அவங்களுக்கு வந்து ஒரு 45-50 வருஷமா அவங்க தான் ஜென்ரலாக எங்கள் நேட்டிவ்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்கண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு பரம்பரை பிஸ்னஸ் தொழில்னே சொல்லலாம். ஓகேங்கண்ணா. நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஆஃப்டர் தட் வந்து என்னோட மேரேஜ்க்கு ஆஃப்டருக்கு அப்புறம் எனக்கு சரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ற பொருள் நம்மளே வந்து அதை மார்க்கெட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமனார் தான் சொன்னாரு, நீங்களே பிஸ்னஸா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஸ்பைசஸ் போர்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் வந்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஏலச்செடி நம்ம வந்து வளர்க்கணும், வளர்ப்பு முறையை பற்றி பார்த்துடலாம். ஸோ அது வந்து எந்தெந்த இடத்துலலாம் வளரும், ஸோ அது எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அது அந்த வளர்ப்பு முறை அதை பற்றி தெளிவாக சொல்லிடுங்க. அதாவது ஏலச்செடி வந்து பார்த்தீங்கன்னா 2500 அடிக்கு, அதாவது சி லெவல்ல இருந்து 2500 அடிக்கு மேலே இருக்க ஹைட்ல தான் வந்து ஏலச்செடி வந்து பொதுவாக கல்டிவேட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மஞ்சள்ல இருந்து வந்த ஒரு இதுதான். இது பணப்பயிர்னே சொல்லுவாங்க. ஏன்னா ஏலக்காய் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு கிலோ வந்து 1700 ரூபாயிலிருந்து 800 ரூபாய்க்கு வந்து ஆவரேஜ் காயே போகுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கால சீதோஷ்ண நிலை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் ஒரு ஈரப்பதமான காற்று இருக்கணும். வருஷத்தில் ஒரு 6 மாதம் 7 மாதம் மழை இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப வெயிலும் இதுக்கு வந்து தாங்காது, ரொம்ப மழை அடிச்சாலும் இதுக்கு தாங்காது. ஆமா, இதுக்கு வந்து எப்படின்னா தட்பவெப்பநிலை வந்து மாடரேட்டா இருக்கணும். அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 மாசத்துக்கு வந்து இதுல இருந்து நம்ம கல்டிவேஷன் எடுத்துக்கலாம். அதாவது பிக்கிங் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த மார்ச் ஏப்ரல் மேல வந்து பிக்கிங் இருக்காது. 45 நாள் to 50 நாளைக்கு ஒரு வாட்டி ஏலக்காய் வந்து நம்ம பிக்கிங் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து விதைப்பு முறைனா எப்படி பண்ணணும், இது வந்து எந்த மாதிரிலேருந்து ஆரம்பிக்கும்? அதாவது இதை வந்து விதைப்பு முறைன்றது வந்து இதுல சீடு இந்த மாதிரி எல்லாம் வச்சு வர்றது இல்லை. இதுல வந்து இப்ப நம்ம முன்னாடி இருக்க செடியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு ஏல தட்டை தான் வைப்போம். ஆல்ரெடி எடுத்து. ஆமா, இப்ப மதர் பிளான்ட்ல இருந்து இதே மாதிரி ஒரே ஒரு இது மட்டும் தான் வைப்போம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா அதோட கோ பிளான்ட் வந்து அப்படியே வந்துக்கிறோம். ஒவ்வொன்னா வந்து இப்ப வாழையில எப்படி ஒரு வாழைத்தண்டு வச்சா அதுல இருந்து சைட்ல இருந்து வந்துக்கிறதுல அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து வந்துட்டு. ஆமா, இப்ப இப்படி இருக்கப்போ இதுக்கு தண்ணியா இருக்கட்டும், இல்ல ஏதாவது நோய் பாதிப்பு உரங்கள் இத மாதிரி விஷயங்கள் எப்படி பண்ணணும்? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம உரமோ மத்த எதுமோ பெருசா கொடுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி எரு வச்சுட்டு நம்ம அந்த சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு அப்பா வைக்கிறதோட சரி. இதெல்லாம் வந்து அந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர் எதுவும் பெருசா இதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போ வந்து எவ்வளவு வருஷத்துல வந்து அறுவடைக்கு, அதாவது காய்க்கு ரெடி ஆகும்? அதாவது இப்போ இந்த மாதிரி ஒரு இது வைக்கிறோம்னா ஒரு வருஷத்துல இருந்து 1.5 வருஷத்துல நமக்கு வந்து
பிக்கிங்க்கு அளவுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்க. இப்போ வெரைட்டிங்கிறது இருக்கா இல்லை ஏழையில ஒரே வகை தானா இல்லை வேற வெரைட்டி? வேற இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு. ஈவன் தோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில்ல தாங்கி வளரக்கூடிய வெரைட்டிஸும் வந்துருச்சு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நர்லானி, பவளக்கொடி, அதுக்கப்புறம் கிருதாளி, இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய வந்துருச்சு. இப்போ இங்கே வச்சிருக்கிறது என்ன மாதிரி? இப்போ வச்சிருக்கிறது இங்க நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாமே நர்லானி தான் கூடுதலா இருக்கு. ஓகேங்க. வந்து இது வந்து இந்த தட்பவெப்பநிலையில மட்டும் தான் வளரும். இந்த தட்பவெப்பநிலை அதுக்கு அவசியம் வேணும், இருந்தாதான் அதோட கிராப் வந்து நல்லா இருக்கும். ஓகே சரிங்க. அடுத்து ஓகேங்கண்ணா, இப்போ வந்து ஏலக்காய் வந்து எப்படி வந்து பிக் பண்றோம், ஸோ எந்த மாதிரி வகையான அந்த 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 ஏலக்காய்களை வந்து பிரிச்சுட்டு எப்படி ப்ராசஸ் பண்றோங்கிறத பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஓகே ஓகேங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏலத்துல எப்படி வந்து பிக்கிங் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு வாழை இது இருக்குன்னா அதுல வந்து எப்பயுமே அடிப்பழம் தான் வந்து ஃபர்ஸ்ட் பழுக்கும். அதே மாதிரிதான் இதுலயும் ஏலக்காயில வந்து அந்த அடிக்காய் கடைசி காயில இருந்தா பிக்கிங் பண்ணுவாங்க. அந்த அடிக்காய் தான் ஃபர்ஸ்ட் வந்து பழுக்கும். இந்த பழுத்த காய் என்னன்னா உள்ள வந்து பிளாக் சீடா இருக்கும். அப்போ சப்போஸ் உள்ள வந்து வெள்ளை கலர்லயோ பச்சை கலர்லயோ சீடு இருந்ததுன்னா அது இன்னி வந்து மெச்சூர் ஆகலன்னு இருக்கும். அதை பொறுத்து தான் நம்ம வந்து பறிக்க. ஆமா, அதை பொறுத்து தான் பறிக்க ஆரம்பிக்கும். அது எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க. பாத்துக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காய் எப்படி பறிக்கிறது நான் சொல்றேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 5 காய் இப்போ இதுல இந்த கண்ணின்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணில வந்து இப்போ 4 காய் இருக்குன்னா இதுல கடைசி அந்த லாஸ்ட் காய் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பழுத்த காய்ன்னு சொல்லுவாங்க. பழுத்த காய் வந்து இப்போ ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த பிளாக் சீட் இருக்கும். பாத்தீங்களா, பிளாக் சீட் இருக்கு. அப்ப ஒவ்வொரு இதுலயும் அந்த கண்ணில தான் ஒவ்வொரு கண்ணிலையும் லாஸ்ட் காய் அதுக்கு மேல இருக்கிற காய் இந்த ரெண்டு ஒன்னொன்னா பார்த்துதான் பறிச்சு இப்படிதான் அப்படிதான் பார்த்தெல்லாம் பறிக்க மாட்டாங்க. இப்ப இந்த கடைசி காய் இருக்குல்ல, கடைசி காய பழக்காயின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல இருக்க காய கருங்காயின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த 2 காய் எடுப்பாங்க. அந்த 2 காய் எடுக்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மெச்சூர்டு காடமா இருக்கும். இதுக்கு மேல வரும்போது பிஞ்சு தான் இருக்கும். இப்ப இந்த இலைச்செடியில பாத்தீங்கன்னா பூ மூலியமா தான் காய் உருவாகும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சரம் வரும். இந்த பாத்தீங்களா சரம் வரும், அதுல இருந்து ஒரு பூ எடுக்கும். பூவோட கீழே இருந்து அப்படியே காயா மாறும். அப்படிதான் இதோட ப்ராசஸே வந்து. சரிங்கண்ணா. இப்ப இது வந்து எவ்வளவு டைமுக்கு வரும், எப்ப ஆரம்பிச்சா எவ்வளவு வரையும் எடுக்கலாம், என்னென்ன எவ்வளவு மாதங்கள் வரையும் எடுக்கலாம்? அதாவது இப்ப நம்ம ஒரு ஏலை செடி வந்து வச்சோம்னா 1 வருஷத்துல இருந்து 1.5 வருஷம் வரைக்கும் நமக்கு வந்து பிளான்டேஷன் கிடைக்காது. நமக்கு வந்து அந்த செடியோட வளர்ச்சி தான். அதுக்கப்புறம் அந்த 1.5 வருஷத்துக்கு மேலதான் வந்து நமக்கு வந்து நம்ம கல்டிவேஷன் அந்த பயிர் எடுக்க முடியும். ஹார்வெஸ்ட் டைமிங் வந்து ஒரு 1 to 1.5 வருஷம் to 1.5 வருஷம் வரைக்கும் ஆகும். ஓகே. அப்புறம் வந்து இப்ப வருது, அதுக்கப்புறம் தொடர்ந்து எவ்வளவு வருடங்கள் வரும்? இல்ல இதுலயே நம்ம செடியோட வளர்ச்சிகளை பொறுத்து தன்மையை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் கூட செடி வந்து நல்லா இருக்கும். பிரச்சனை இல்லை. நம்ம வச்சுக்கிற விதங்கள், சீதோஷ்ண நிலை, இதுல வந்து பாத்தீங்கன்னா மழை கூடுதல் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி சரங்கள் வந்து அழுகி போயிரும். அழுகி போயிரும், மொத்தமா வேஸ்டா போயிரும். எதுவுமே பண்ண முடியாதுங்களா? இதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மழை வந்து கூடுறப்ப இந்த மாதிரி அழுகி போயிரும். அப்ப அந்த மாதிரி டைமிங்ல நமக்கு வந்து லாஸ் ஆயிடும். இதுக்கு இடையில வந்து நம்ம ஊடால வேற ஏதாவது பயிர்கள் பண்ணலாமா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிளகு போடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவகோடா போடலாம். அதே மாதிரி வந்து இஞ்சி பண்ணலாம். ஆமா, அதுக்கப்புறம் காஃபி பண்ணலாம். இதெல்லாமே வந்து ஊடுபயிர் மாதிரி எங்கனாலும் பண்ணிக்கலாம். அதனால இது வந்து பாதிப்பு வந்து கிடையாது. ஆமா, மேக்ஸிமம் இஞ்சி பண்ண மாட்டாங்க, இஞ்சி தனியா தான் பண்ணுவாங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா காஃபி, மிளகு, அவகோடா இந்த மாதிரி இதெல்லாம், ஏன்னா காஃபி இதெல்லாமே பவுண்டரிஸ்ல வச்சு விட்டுருவோம். இந்த அவகோடா வந்து நமக்கு மரம் தானே, வளர்ந்து மேல போயிடும். அதனால நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது. சரி, ஓகேங்க. இப்போ இடையில வந்து நம்ம வந்து வளர்க்கறதுல இருந்து அறுவடைக்கு வரையில வந்து ஏதாவது நோய் வாய்ப்பு படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? கண்டிப்பா நோய் வாய் வந்து இப்போ ஜூன் ஜூலைல வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஸ்டார்ட் ஆகுறப்ப பாத்தீங்கன்னா அதிகமான மழை இருக்கும். தென்மேற்கு பருவமழை வந்து இந்த ஏரியால வந்து அதிகமானதா இருக்கும். அப்ப அந்த மாதிரி சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா செடிக்கு வந்து அழுகல் நோய் ஏற்படும். தண்டு அழுகல், அதே மாதிரி வந்து நோயின்னு வேற எடுத்துக்கிட்டீங்கன்னா தட்டை மறிச்சல். இந்த தட்டை இதை பாத்தீங்கன்னா இந்த தட்டையை பாத்தீங்கன்னா உடிஞ்சு விழுந்துருக்கு. தானாவே அந்த வேர்ல அந்த தண்டுல வந்து அழுகிரும். தண்டுல வந்து ஒரு ரோஸ் கலர்ல ஆகி அழுகிரும். அது அப்படியே அந்த தட்டை மொத்தமே சாஞ்சிரும். அதே மாதிரி தட்டை புழுன்றது இந்த தட்டையில வந்து ஒரு புழு வந்து உள்ள போய் அத இந்த தட்டையில உள்ள இருக்க அந்த தண்டு குருத்தை மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கும். அப்போ ஒரு காலகட்டத்துல இது ஒடிஞ்சிருக்கு பாருங்களேன். இது இந்த தண்டுல வந்து போய் அந்த
புழு சாப்பிட்டதுனாலதான் இந்த மாதிரி ஆயிருக்கு. இதெல்லாம் இப்ப கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு என்னென்ன பண்ணுவோம்? எல்லாமே கெமிக்கல் ப்ராசஸ் தான்மா. இப்ப மருந்துகள் வந்து நிறைய வந்துருச்சு இப்பெல்லாம். அந்த மாதிரி மருந்துகள் நம்ம உபயோகப்படுத்தி தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம எக்ஸ்டர்னலா வந்து ஏதாவது பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த இவ்வளவு உயரத்துல இருக்காங்க ஏதாவது விலங்குகள் அட்டாக் பண்றது? கண்டிப்பா இருக்கு. இப்ப நம்ம ஏரியாலாம் பாத்தீங்கன்னா யானைகள் வந்து அதிகமா இருக்கு. ஓகேங்களா. எப்பயுமே வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து இப்ப இந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல பூப்பாறை ஏரியால வந்து நியர்லி ஒரு 8 to 10 பேர் வரைக்கும் யானையின் மூலியமா வந்து உயிரிழப்பு ஏற்படுது. மத்தபடி வேற விலங்குகள்னால பெருசா வந்து ஆபத்துன்றது. இந்த செடிகளை வந்து ஏதாவது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது கண்டிப்பா யானைகள் வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த தட்டையெல்லாம் ஒடிக்கும், சாப்பிடும். அதே மாதிரி அது வந்து போகுதுனாலே அந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த செடியில அழுகல் விழுந்தா நல்லா சாப்பிடும் அது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் உப்புத்தன்மையா இருக்கும். அந்த உப்புத்தன்மை வந்து அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அதை நல்லா சாப்பிடும். இதெல்லாம் நம்மளால எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுமா. ஆக்சுவலா இதே மாதிரிதான் அரிக்கொம்பன் ஒரு யானை வந்து நம்ம ஏரியால வந்து நிறைய நியர்லி ஒரு 15 பேர் வரைக்கும் கொண்டிருக்கு. அப்புறம் ஃபாரஸ்ட்ல இருந்து பிடிச்சி வேற ஏரியால மைக்ரேட் பண்ணி விட்டுட்டாங்க. நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுதுன்றதுனால. சரி, ஓகேங்கண்ணா. இப்போ வந்து ஒரு ஏக்கர் வந்து நம்ம வந்து ஏலக்காய் விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ வந்து நம்ம வந்து முதலீடு பண்ணணும், எவ்வளோ வந்து நம்ம லாபங்கிறது எதிர்பார்க்கலாம், நஷ்டமாக வாய்ப்புகள் இருக்கா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து நமக்கு அந்த ஒரு வருஷம் அந்த பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நமக்கு பெருசாக அதுலேருந்து இன்கம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பொதுவாக அதுக்கு அடுத்ததுல இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து ஆவரேஜ் வந்து ஒரு 300 கிலோலேருந்து ஒரு 500 கிலோ வரைக்கும் ட்ரை காடமமா நமக்கு ஒரு கிடைக்கும். ஆமா. ஓகே. இப்போ இது விலைங்கிறது எப்படி ஒரு நிர்ணயமா இருக்குமா இல்ல மார்க்கெட்டை பொறுத்து ஏறும் இறங்கும் அந்த மாதிரி இருக்கும்? கண்டிப்பா. இன்னைக்கு எந்த பொருளுக்குமே ஒரு டிமாண்ட் ஃபேக்டர் இருக்கணும். இன்னைக்கு ஏலக்காய்க்குமே வந்து டிமாண்ட் இருந்ததுன்ற பட்சத்துல நல்ல பிரைசஸ் கிடைக்கும். நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல வந்து நல்ல டிமாண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஏலக்காய்க்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்கும். சரிங்க. ஓகே. இப்போ மோஸ்ட் ஆஃப் த இந்தியாவிலே வந்து நம்ம இந்த கேரளா இந்த தமிழ்நாடு பார்டர்ஸ்ல தான் அதிகமா பண்றாங்க. இதுக்கோட குவாலிட்டிக்கும் அதுல உள்ள குவாலிட்டிக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா? ஏலக்காயை பொறுத்தளவுல போத் ஆர் எல்லா ஏரியாலையும் நாமினலா சேமா தான் இருக்கும். நம்ம அங்கேயும் இங்கேயும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை. சரி, ஓகேங்கண்ணா. நம்ம வந்து நம்மளோட ஸ்டேட்ல இருந்து வந்து காய்களை பிரிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் வந்து அதை பத்தி தெரியும்? நம்ம அங்க இருந்து இதே மாதிரி ஆட்டோல தான் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வெயிட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காய் வந்து கிளீன் பண்ணுவோம். இதுல தானுங்களா? இதுல தான் கிளீன் பண்ணுவோம். கிளீன் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி காய் நேராவே போட்டா போதுங்களா இந்த காய்களை? இந்த காய் எனக்கு இப்போ நமக்கு இப்போ வர்ற காய்களை நேரா இதுல போட்டு கிளீன் பண்ணணும். ஏன்னா ஏதாவது தேவையில்லாத ஏதாவது இருந்தா கொஞ்சம் நல்லா கிளீன் ஆயிரும். இதுல மோட்டர் பேஸ்டு தான். அது ரொட்டேட் ஆகிறப்ப நல்லபடியா கிளீன் ஆயிரும். கிளீன் ஆனதை வந்து அந்த நெட்டடு கிளீன் பண்ணி காய வச்சுட்டு ட்ரை பண்ணுமா இல்ல அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம்? இல்ல, அதுக்கு தான் இப்போ இந்த இதுல வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த இது தண்ணி ஃபுல்லா கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் நமக்கு உள்ள வந்து அப்படியே ஏத்திக்கலாம். இப்போ அதாவது ஃபுல்லாவே வந்து எல்லா காயிலையும் கழுவியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இந்த சேம்பர் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? இந்த சேம்பர்ல என்னன்னா, இப்போ நம்ம இந்த கட்டைகள் வந்து காட்டுல இருந்து எடுத்துட்டு வர்றதை இங்க வந்து உள்ள போட்டு எரிப்போம். இந்த எரிச்ச ஹீட்ல இருந்து அதோட சேம்பர்ல ஒரு சேம்பர் மாதிரி இருக்கும். இந்த சேம்பர்ல அந்த சேம்பருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளோயர் இருக்கும். இந்த ப்ளோயர் மூலியமா இந்த ஹீட்டை மட்டும் சென்சார் ஹாட் ஏரா மட்டும் தான் அனுப்புவோம். அதுல எக்ஸாஸ்ட் வந்து தனி பைப்பா போயிடும். ஹாட் ஏரா மட்டும் ரெகுலேட் பண்ணி உள்ள அனுப்புவோம். எவ்வளவு வேணுமோ அந்த. ஆமா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 30 டிகிரி செல்சியஸ், அப்புறம் 32, ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ்க்கு 30 டிகிரி செல்சியஸ், அதுக்கப்புறம் 3 ஹவர்ஸ்க்கு ஒரு 32. இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 22 ஹவர்ஸ்ல இருந்து 24 ஹவர்ஸ் வரைக்கும் அந்த ஏலக்காய் வந்து நமக்கு வந்து ட்ரைடா ஃபுல் ட்ரைடா நமக்கு கிடைக்கும்னா இத்தனை மணி நேரம் ப்ராசஸ் பண்ணணும் நம்ம. சரி, ஓகேங்க. அப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ட்ரை ஆயிருச்சு. யூஸ்வலா அந்த நம்ம காமிச்சோம்ல பச்சையான காயை கொண்டு வந்து இந்த மாதிரி சேம்பர்ல தான் போடுவோம். சேம்பர்ல போட்டு இப்போ இந்த ஹாட் ஏரை வந்து கீழே இருந்து இது பண்ணுவாங்க. ஆமா. அதுல வந்து இந்த எக்ஸாஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குல்ல, இது மூலியமா அந்த ஹீட் ஃபுல்லாமேவும் ஹாட் ஏர் ஃபுல்லாமே வெளியே போயிட்டே இருக்கும். அப்போ வந்து உள்ள வந்து எப்பயுமே அந்த மாய்ஸ்சர்ன்ற விஷயமே இல்லாம இருக்காது. அப்போ வந்து நல்லா ட்ரை ஆயிரும்.
ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இதை எடுத்து வந்து இப்போ இதுல தான் இந்த லைட்டா அந்த இது மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா இப்போ இந்த இதுல இந்த முனியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இது மாதிரி இருக்குல்ல, இதுல வந்து ஒரு மெஷின் இருக்கு. ஓகே. அப்ப அதை வந்து போய் அந்த மெஷின்ல போட்டு மோட்டார்ல ஆப்ரேட்டட் தான், அதை போட்டோம்னா அதுவே கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஓகே, அவ்வளவுதான், நமக்கு ஃபுல்லா ரெடி ஆயிடும். கிரேடு காடமம் வந்து ரெடி. இதுக்கப்புறம் தான் இது வந்து கிரேட் வந்து பிரிப்பாங்களா? ஆமா, கிரேடு வந்து எவ்வளவுல இருந்து ஸ்டார்டிங் இருக்குது? என்னதுமா கிரேட் எத்தனை எம்எம்ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும்? இது வந்து 5 mm இருந்து 8 mm வரைக்கும் இருக்குமா. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுப்பாங்க. ஆமா. இப்போ அந்த சேம்பர்ல இருந்து எடுத்த காயை வந்து இந்த மிஷின்ல போட்டுருவோம். மிஷின்ல இப்போ மேல போட்டதுக்கு அப்புறம் ஓடி வந்து இந்த இதுல வந்து இந்த கிளீன்டு காடமமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா கிளீன்டா அந்த பேக் சைடுல அந்த சைடுல இருந்து ஆமா கிளீன்டா வந்து நமக்கு வந்துடும். ஓகே. இது வந்து நமக்கு பல்க் காடம் அசட்டடா எல்லாமே இருக்கும். நேற்று ஒன் டே ஃபுல்லாவே வந்து நீங்க மலைக்கு கூட்டு போயிட்டு எப்படி வந்து ஏலக்காய் வந்து விவசாயம் பண்றீங்க, அதுக்கப்புறம் எப்படி வந்து அதை ட்ரை பண்ணுறீங்க, ஃபுல் ப்ராசஸ் பார்த்தோம். ஈவினிங் கூட எங்களை ஆக்ஷனுக்கு கூட்டு போயிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு டே 2, இன்னைக்கு அதுக்கப்புறம் ஆக்ஷன்ல இருந்து நம்ம காய் வந்து நமக்கு கிடைக்குதுன்னா அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்குது தெளிவா சொல்லுங்க. இப்போ நம்ம ஆக்ஷன்ல இருந்து எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இங்க இந்த மாதிரி மூடைகள்ல வந்துடும். ஓகேங்க. இந்த மாதிரி மூடைகள்ல வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த கிரேடிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. இதுல இருந்து கிரேடிங் பண்ணி, கிரேடிங்னா எத்தனை மாதிரி சைஸ்ல பிரிக்கலாம் நம்ம? இதுல வந்து 8 mm, 7 mm, 6 mm, 5 வரைக்கும் இருக்கு. ஓகே, 4 சைஸா நம்ம பிரிக்கலாம். 4 சைஸா இருக்கு. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வாங்குனதுக்கு கூட டைரக்டாவே நம்ம இதுல போட்டு நம்ம வந்து கிரேட் பிரிச்சிருவோம். ஓகே. அதுக்கப்புறம் என்னென்ன கிரேட் பிரிச்சுட்டு வந்து மேனுவலா வந்து நம்ம இதுல இருக்கக்கூடிய இப்போ ஏலக்காயில வந்து பாத்தீங்கன்னா சீக்கு இருக்கும். ஓகே. சீக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்டிஷ் கலரு இதெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். அதாவது மேனுவலா எடுக்கும். மேனுவலா அந்த இப்போ மேனுவலா ஆளு வேலை செய்யாங்க பாத்தீங்களா. ஓகே. அதே மாதிரி வந்து இது வந்து ஒவ்வொரு சைஸுக்குமே க்ளீன் பண்ணுவாங்களா? நம்ம எல்லா சைஸுக்குமே இண்டிவிஜுவலா க்ளீன் 5, 7, 6, 8 எல்லாமே க்ளீன் பண்ணுவாங்க. ஓகே. அப்புறம் அந்த க்ளீனிங்க்கு அப்புறம் அந்த போறது அந்த மாதிரி விஷயம், அதாவது அதுதான் ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். இப்போ எக்ஸ்போர்ட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 78 குவாலிட்டி போகும். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேக்கரிஸ் இந்த மாதிரி இதுக்கு வந்து அவங்க வந்து அவங்க டிபெண்ட்ஸ் அப் அந்த குவாலிட்டி வந்து அவங்க அந்த ரிஜெக்ஷனும் வாங்குவாங்க. அதே மாதிரி இந்த மசாலா கம்பெனிஸ்க்கும் இந்த ரிஜெக்ஷன் ஐட்டம். ஓகே. அவங்க ஆமா, ஏன்னா கிரைண்டிங்க்கு தான் யூஸ் பண்றாங்க. ஆமா, அதோட அரோமா நல்லாவே இருக்கும். ஓகே. ஏன்னா அதை வந்து உள்ள ஸ்பீடு வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணி தான் நம்ம அவங்க ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. ஓகே. அப்படி பார்க்கும்போது அதோட குவாலிட்டி நல்லாவே இருக்கும். சரி, ஓகே. சரி, ஓகேங்கண்ணா. அப்போ நம்ம வந்து கிரேடிங் பிரிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கும்? இப்போ நம்ம கிரேடிங் பிரிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்சடு காயா இருக்கும். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரே சைஸா இருக்கும், ஆனா சைஸ் இருக்கும், பட் அதுல அந்த ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே ஓகே. இந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த ரிஜெக்ஷன்ஸை எடுக்கணும். அப்பதான் மேனுவலா வந்து ஆட்களை வச்சு நம்ம எடுக்கிறோம். ஓகே. இதுல கலர் சார்ட்டிங் மிஷின்ஸும் இருக்கு, அதுல வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. இது ஒவ்வொரு சைஸ்லயும் நம்ம வந்து இந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் எடுத்துறோம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணி ஆமா அதேதான். சரி, ஓகேங்கண்ணா. இப்போ ஏலக்காய் வந்து மேக்ஸிமம் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க? இப்போ சமையலை தாண்டி வேறு ஏதாவது பயன்படுத்துகிறாங்களா? ஸோ அதை பற்றி தெரியும். கண்டிப்பாக. இப்போ வந்து ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசினல் பர்பஸ், மெயினாக வந்து மெடிசினல் பர்பஸ்க்கு. ஓகேங்கண்ணா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுர்வேதிக் கம்பெனிஸ் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா கம்பெனிஸ். ஓகேங்கண்ணா. அதுக்கப்புறம் இது ரிலேட்டடாக வேற பெர்ஃப்யூம்ஸ்க்கு அந்த இதுக்கெல்லாம், அதே மாதிரி ஆர்னமெண்டல் பர்பஸ், கடமம், கார்லாண்டு அந்த மாதிரிக்கும் யூஸ் பண்றாங்க. சரி, ஓகேங்க. இப்போ வந்து எந்தெந்த மார்க்கெட்ல போகுது? இப்போ இந்தியா ஃபுல்லாக தான் நீங்க எதுவும் பண்றீங்களா, இல்லைன்னா அதர் கண்ட்ரீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ நம்ம பண்றது வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் பர்பஸ், ஃபுல்லாமே டொமஸ்டிக், ஆல் ஓவர் இந்தியா, பேன் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெல்லி, அகமதாபாத், ஓகே, யூபி, இந்த எல்லா ஜோன்லயும் நம்ம இப்போ ப்ரெசென்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வெளிநாட்டில் உள்ளவங்க கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கொடுக்கலாம். நம்மள்ட்ட ஐஇ கோட் இருக்கு. ஓகேங்க. நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. அது எக்ஸ்போர்ட் குவாலிட்டினா அது எந்த இதில் இருக்கணும்? எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்றது வேற ஒன்றும் இல்லை, 7 to 8 mm சைஸ்ல வந்து ஓகே மேஜராக நம்ம கொடுப்போம். ஓகே. எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்றப்ப அந்த உள்ள இருக்க சீட் எல்லாமே மேக்ஸிமம் அந்த லிட்டர் வெயிட்ல சொல்லுவாங்க, 400 above லிட்டர் வெயிட், அந்த மாதிரி வந்து நம்ம குவாலிட்டி வேணும்னு ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே ஓகே. சரி சரி, ஓகேங்கண்ணா. அப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட வீடியோக்கள் வந்து பார்த்துட்டு ஏலக்காய் வந்து தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எவ்வளோ மினிமம்லேருந்து கிடைக்கும், எந்தெந்த ஊர்களுக்கு கிடைக்கும், அதை பற்றி தெளிவாக சொல்லுங்க. மினிமம் வந்து நமக்கு 5 kgலேருந்து 10 kg வரைக்கும் கூட பண்ணி தரலாம். ஓகேங்க. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஈவன் ரீட்டைலிங்க்குமே நம்ம கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே ஓகேங்கண்ணா. வேற அதே இது எனக்கு வந்து குவான்டிட்டியா வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து ஹோல்சேல் பிரைஸ் நமக்கு வந்து பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஹோல்சேல் பிரைஸா நம்ம இதுல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். சரி, ஓகேங்க. இப்போ இந்தியா மட்டும் தானுங்களா, இல்லைன்னா வெளி நாடுகளுக்குமே கிடைக்குமா? கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம். வெளிநாடுகளுக்குமே நம்ம இதுல இருந்து கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம்.
ஓகேங்கண்ணா, ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த செஷன் வந்தாச்சு. நீங்கள் எப்படி வந்து ஏலக்காய் விவசாயம் பண்ணுறீங்க, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி பிரித்து கிரேடு, அதுக்கப்புறம் ஆக்ஷனு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ரொம்ப கிளியராக ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றிம்மா. நீங்களும் உங்களோட சேனலை என்னோட வந்து இவ்வளோ நேரம் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நன்றிங்கண்ணா. ஓகே.